ஜாய் கிறிஸ்டல்டா அவங்களுக்கு வந்து இப்போ குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தை பிறந்திருக்கிற நேரத்தில் அவங்களோட முதல் பையனை வந்து பார்த்துக்கிட்டது வந்து நீங்கள் தான். இந்த தொடர்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மாதம்பட்டி ரங்கராஜ், ஜாய் கிறிஸ்டல்டா இவங்க 2 பேருக்குள்ள ஒரு தொடர்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சொல்லுங்க சார், சிரிக்கிறீங்க. நாடே திட்டுச்சு. கவர்மெண்ட் என்ன சொல்லுது, சட்டம் என்ன சொல்லுதுங்க, யாரோட வாழலாம்னு சொல்லுது சார். அந்த அதை பயன்படுத்திக்கிட்டு எல்லா ஆண்களும் எல்லா பெண்களும் செஞ்ச தப்பு தான். ரைட்டுன்னு சொல்ல வரல. குழந்தை பிறக்காத வைக்கு, கர்ப்பம் ஆகாத வைக்கு, கர்ப்பம் ஆகிட்டா அப்போ அது மாதம்பட்டி தான் பொறுப்புங்க. கவர்மெண்ட் சொல்லுது, சட்டம் சொல்லுது. மனசாட்சி உள்ளவன் யாராக இருந்தாலும் அதை கண்டிப்பாக இப்போவாது சட்டங்க. அந்த காலத்தில் 7 பொண்டாட்டி 5 பொண்டாட்டி வச்சுருக்கவங்களாம் நீங்கள் 12 பொண்டாட்டி 24 பொண்டாட்டி நீங்கள் போய் சும்மா அப்படியே உங்கள் வம்சத்துலேயே உங்கள் தாத்தா போய் கேட்டு பாருங்க. உங்கள் அப்பாவை கேட்டால் தாத்தா என்ன பண்ணிட்டு அண்ணன் தம்பி 5 பேர் இருந்தாங்கன்னா 5 பேர்த்துல ஏதாவது ஒரு ஆள் 4 கல்யாணம் 2 கல்யாணம் 3 கல்யாணம் 5 கல்யாணம் பண்ணவங்களாம் இருக்காங்க. அந்த காலத்துக்கு இது சரி சார். ஆனால் அப்போ அங்கே நியாயம் நடந்ததில்ல. 5 பேர்த்தையும் காப்பாற்றினானல்ல. அப்போ இப்போ எங்கே திடீர்னு சார் 5 பேரை காப்பாற்றினாங்க அப்படின்றப்போ அது 5 பேரை கல்யாணம் பண்ணாங்க சார். 5 குடும்பத்தையும் காப்பாற்றணும் கெப்பாசிட்டி இருந்தால் அது பண்ணணும். ஓகே, புரியுதுங்களா? ஓகே. 2 பொண்டாட்டி வச்சுக்கிறதுக்கு தில்லு இருக்கணும். சும்மா ஒரு பந்தாக்காக பண்ணக்கூடாது. ஆனால் அந்த திருமணமே வந்து என்னை மிரட்டி பண்ண திருமணம்னு சொல்ல வராங்களே. ஆமாம், அப்படியே மிரட்டி கத்தி முனையில் வச்சு சார் வந்து நம்ம ஃபோட்டோ அவங்க அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் வெளியிட்ருக்காங்கல்ல, ஒன்லியாவது அழுதுட்டு அப்படின்ட்டு இருந்த